கண்களை ரெடுப்பே கண்களை ஏறெடுப்பே ஆல்பா ஓமேகா இந்த தேவனே கண்களையே ரெடுப்பே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் கண்களை நான் உமக்கு நேராக, இருதயங்களை சிந்தைகளை எல்லாவற்றையும் உமக்கு நேராக நான் ஒருமுகப்படுத்தி என் ஒரே சிந்தையா, ஒரே ஆவி, ஒரே ஆத்துமா, ஒரே சரீரத்தோட நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உமது தயவுள்ள கரங்கள், உமது கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் தேவரீர் எங்க மத்தியில எழுந்தருள வேண்டும் ஐயா. ராஜாவுக்கு எழுதுகிற கவி என் நாவிலிருந்து புறப்படட்டும் ஐயா. அதுல தேவரீர் நீர் எழுந்தருள வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோப்பா. கண்களை ரெடுப்பே கண்களை ஏறெடுப்பே ஆல்பா ஓமேகா இந்த தேவனே கண்களை ஏறெடுப்பே ஆல்பா ஓமேகா இந்த தேவனே கண்களை ஏறெடுப்பே. திரும்ப சொல்லுவோமா, கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை நான் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறேன். ஆல்பா ஓமேகா என் தேவனே கண்களை ஏறெடுப்பே. துன்பங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, சூழ்ந்தாலும் தனிமையிலே நான் நடந்தாலும், தனிமையில் நடந்தாலும் சொல்லுவோமா, துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையிலே நான் நடக்கும் பொழுது, தனிமையில் நடந்தாலும் அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே அவரே என் ஆதரவே. அஞ்சிடே அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே அவரே என் ஆதரவே. எல்லாரும் சொல்லுவோமா, கண்களை கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை நான் கண்களை ஏறெடுப்பே. ஆல்பா ஓமேகா என் ஆல்பா ஓமேகா ஆல்பா ஓமேகா என் தேவனே கண்களை ஏறெடுப்பே. உன்னதங்களில் சிங்காசனங்களில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, உமது கரத்தை நீர் எங்கள் மேல வைக்கிற இந்த மாலை வேளைக்காக நன்றி ராஜா. எங்க மத்தியில உலாவுகிறவராய்
உமது வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்படுகிறபடினால நன்றி அப்பா. 10,000 தூதர்களோடு நீங்க பிரசன்னமாகிற அப்பா இந்த பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கெல்லாம் உங்க பலிபீடம் செப்பனிடப்படுகிறதோ, எங்கெல்லாம் துதி தூபமாய் ஏறெடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் எங்க கண்கள் எங்கள் எஜமானரை நோக்கி காத்திருக்கிறதோ, அங்கெல்லாம் எங்களுக்கு நீர் இறக்க செய்ய இறங்கி வருகிறபடினால உமக்கு நன்றி ராஜா. உமது தயவை எங்க வாழ்க்கையில பெருக பண்ணுகிறபடினால உமக்கு நன்றி ராஜா. உமது கிருபையை எங்கள் மத்தியில நீர் ஊற்றுகிறபடினால நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் எங்கள் மத்தியில நீங்க உலாவ வேண்டும் ஆண்டவரே. உமது தயவுள்ள கரத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவர் மேல வைக்க வேண்டும் ஆண்டவரே. எங்க சிந்தைகள் உமக்கு நேராக்கப்படட்டும். குறைகள் நீங்க கழுவப்பட்டவர்களாய், பாவங்கள கழுவப்பட்டவர்களாய், பிதாவுக்கு முன்பாக மாசற்றவர்களாய், எங்க நாமத்தை நீங்க மறுதலையாமல் உச்சரிக்கிறதற்கு தகுதியுடையவர்களாய் நீர் எங்க ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம்பா. எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் யாவர் அமர்ந்து கொள்ளலாம். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மாவும் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. தேவன் மேல என் ஆத்மா வாஞ்சையாய் இருக்கிறது, தாகமாய் இருக்கிறது, தவனமாய் இருக்கிறது. தாகத்தினுடைய கஷ்டம் நமக்கு தெரியுமா? சிலுவை பாடுகள், அந்த சிலுவை தியான கூட்டங்களில் நான் சொன்னேன், இந்த தண்ணி தாகம் எடுத்துருச்சுன்னா நமக்கு பிரியாணி கொடுத்தா கூட இறங்காது. முதல்ல தண்ணி கொடு. ஸ்வீட் யாராவது கொண்டாந்து கொடுத்தா கூட எனக்கு முதல்ல தண்ணி கொடு. ஏன்? தாகத்து பசியை கூட அடக்கிடலாம். பசிச்சா தண்ணி குடிச்சிடோம்னா கொஞ்சம் பசி அடங்கும். ஆனால் தாகமாக இருக்கும் போது தண்ணியை தவிர ஜூஸ் கொடுத்தா கூட நமக்கு பிடிக்காது. தண்ணி தாகத்துக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கன்னுவாங்க. ஆனால் ரொம்ப தாகமாக இருக்கும்போது நமக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம்லாம் இருக்காது. சுடு தண்ணி கூட வேணாம், பச்சை தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு முதல்ல தண்ணி கொடு. அப்போ ஆண்டவர் மேலே நான் தாகமாக இருக்கிறேன்னா அந்த தாகத்தை தணிக்க ஆண்டவர் பிரசனம் மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே எனக்கு வேணாம். அல்லேலூயா. அப்போ யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேலே தாகம் இருக்கிறதோ அவங்கள வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஆண்டவருடைய பிரசனம் மட்டும்தான். நம்ம பாடலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் சத்தம் கேக்குதா? வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எல்லாரும் சொல்லமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும்
போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். சொல்லலாமா? யோர்தான் தேசத்துல, எர்மோன் மலைகளில, சிறு மலைகளில, குகைகளில இருந்தாலும் கூட என் கண்கள் உம்மை நோக்கிக் கொண்டே இருக்கும். என் இருதயம் உம்மை தியானிக்கிற தியானத்தினால நிறைந்திருக்கும் ஐயா. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கிறேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். திரும்ப சொல்லுவோமா? எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும், யோர்தான் தேசத்திலும், யோர்தான் தேசத்துல, யோர்தான் தேசத்திலும், எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கிறேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவா, நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவா, நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர். திரும்ப சொல்வோமா? எதிரிகளால் அடியே எதற்கு தூக்கத்துடனே திரிய வேண்டும் ஐயா? நீர் என்னை மறந்து போனீரோ? தமது திருமுகத்தை எனக்கு பிரசன்னமாக்காமல் மறைத்துக் கொண்டீரோ? எந்த மட்டும் துக்கத்துடன் நான் திரிய வேண்டும் என்கிற தாவீதின் வரிகளை மறுபடியும் நம்ம சொல்லுவோமா? கண்மலையாம் தேவா, நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவா, நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி
இது 42வது சங்கீதத்தை அப்படியே பேஸ் பண்ணி இந்த வரிகள் எழுதியிருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் படிக்கலாமா? அது ரொம்ப அழகாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சங்கீதங்களின் பாட்டு 42வது சங்கீதத்தை பார்த்தோம்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும், என்னுடைய 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்தித்தது என் எலும்புகளை எப்படி இருக்கான், உருவ குத்துவது போல இருக்கிறது. அப்படின்னா தாவீது என்ன சொல்றாரு, நான் கஷ்டப்படுறது கூட எனக்கு பெருசு இல்லை, நான் படுற கஷ்டத்தை பார்த்து மற்றவங்க இந்த ஆண்டவரில் போய் நீ என்னத்தை கண்டன்னு ஒரு குத்து வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் தாங்க முடியல. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குற, ஏன் எனக்குள்ள தேங்குகிற, ஏன் ஆண்டவரை நோக்கி காத்துரு. இதெல்லாம் யாரு? தாவீது சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை. தாவீதோடைய சூழ்நிலை எப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கே முடியலை, ஒப்பாரி வைக்கலான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆராதனைன்னா என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி, செலப்ரேஷன். ஒர்ஷிப்பில் புலம்பலும், ஜபக்குறிப்புக்கு அழலாம். ஜபக்குறிப்பு பண்ணும்பொழுது ஆத்துமாக்களுக்காக பாரப்படும் போது நம்ம அழலாம். ஆனால் ஆராதனைன்றது ஒருத்தவங்களை புகழும் போது எப்படி மூஞ்சி வச்சுப்போம்? நீங்கள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அப்படி சொல்ல மாட்டோமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணு மூடாய் எல்லாம் பேசும். தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன். உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம்ன்றதை மூஞ்சி துக்கமாக வச்சுட்டு உங்களை பார்த்தது சந்தோஷம், இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். அப்போது ஆண்டவரை நான் புகழுறது, பாடுறது, வியந்து அவருடைய அற்புதங்களை சொல்லுகிற ஆராதனைன்றது அதில் துக்கம் இருக்காது, அதில் புலம்பல் இருக்காது, அதில் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்துக்கு பாத்திரமே இல்லை, எல்லாம் போச்சு. தாவீது கூட இருந்தவங்கலாம் யாரு? கைவிடப்பட்டவர்கள், மனம் நொந்தவர்கள், கடனாளிகள், கஷ்டப்பட்டவர்கள். இவரே பரிதாபம்னா இவரை விட பரிதாபம் கூட இருக்கிறவங்கெல்லாம். அவர்களோட கூட இருக்கும் பொழுது அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கான சாத்திய கூறுகளே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை ஏறெடுக்கிறார் பார்த்தீங்களா, அது ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை துதிக்கவோ ஆராதிக்கவோ கொஞ்சம் கூட எனக்கு சூழ்நிலையே இல்லை. அப்படி நான் இல்லை, பாடுறதுக்கு முடியல, துதிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஜெபிக்க கூட வேணாம், யாராவது எனக்காக ஜெபிச்சா பரவாயில்லன்ற சூழ்நிலையில ஆண்டவரை தேடுறாரு. யாரு? இதனாலதான் யோசபாத் சொல்லுவாரு, ஆசாவும் தாவீதும் பாடினாங்கல்ல, தாவீது பாடலை எழுதி சங்கீதக்காரன் யாருக்கிட்ட? ஆசாவு கிட்ட கொடுப்பாரு, இவரும் எழுதுவாரு, அவர்கிட்டையும் கொடுப்பாரு. அப்போ இவங்க பாடின பாட்டை இப்ப பாடுங்கன்னு சொல்லுவாரு. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க, புது பாட்டை பாடுங்க. அவங்கள ஏன் காப்பி அடிக்கணும்? ஆனா இவர் என்ன சொல்வாரு? He voluntarily emphasized the people to sing the song which Asaph and David sang on that day. அந்த நாள்ல தாவீதும் ஆசாபும் பாடினாங்கல்ல, அந்த பாட்டையே பாடுங்க. ஏன்? நம்ம ஆராதிக்கவே முடியாத சூழ்நிலையில, தொழுது கொள்ள சாத்திய கூறுகளே இல்லாத சூழ்நிலையில, ஓன்னு அழலாம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில எல்லாவற்றையும் மறந்து, இல்லப்பா இந்த துக்கத்துல கூட உன் மடியில தான் நான் விழுந்து அழுவேன் ஆண்டவரே அப்படின்னு வர்றோம் பாத்தீங்களா, அந்த ஆராதனை ரொம்ப ப்ரெஷியஸ். சந்தோஷமா இருக்கும் போது ஆராதிக்கிற ஆராதனை இல்ல, சந்தோஷமே இல்லாம இருக்கும் போது ஆராதிக்கிற ஆராதனை. ஆராதிக்கிறதுக்கான என்ன சூழ்நிலையும் இருக்கும் போது இருக்கிற ஆராதனை இல்ல, கொஞ்சம் கூட சூழ்நிலையே இல்லாதப்போ அந்த சூழ்நிலையை தாண்டி நான் ஆராதிக்கிறேன்ல, நம்பவே முடியல, ஆனா நான் நம்புறேன்ல, அது ரொம்ப 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 that is the precious worship in the sight of God. எதிரிகளால நான் ஒடுங்கி இருக்கிறேன், என் ஆத்மா துக்கத்துடனே திரிகிறது, என் ஆத்மா எனக்குள்ள தியங்குகிறது, நான் படுற கஷ்டம் கூட எனக்கு பெருசு இல்லை, அதை வச்சு இந்த ஆண்டவர் போய் நீ என்னத்தை கண்டன்னு அவங்க பேசுகிற பேச்சு என் எலும்புகளை ஊடுருவ குத்துற மாதிரி இருக்கு. அதை கூட எங்க தான் போய் சொல்லுவேன்? ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லுவேனே தவிர அவரை விட்டு நான் எங்கேயாச்சும் போக முடியுமா? மகிமையான பரலோக இருக்கையிலே மடமுடைந்து போவதுமேனோ, ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ, பெலன்கொள் திடன்கொள் சோர்ந்திடாமல் தொடர்ந்து போடு. அந்த வரிகள் எப்படி? அப்போ நான் அடைய
கன்மலை. நான் வந்தடையத்தக்க ஒரு ஸ்தலம், இளைப்பாறுதலின் ஸ்தலம் என் ஆண்டவர். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா நான் வந்து நிக்கிறேனா, நான் வந்து நின்னா அதுதான் என் வாழ்நாள்லயே எந்த சூழ்நிலைக்கு மத்தியில அதை தாண்டி நான் ஜெயிச்சு நிக்கிறேன்ல. ஆராதிக்கவே முடியாத சூழ்நிலையில ஆராதிக்கிறேன்ல, நம்பவே முடியாத சூழ்நிலையில நம்புறேன்ல, நம்புறதுக்கு சாத்தியமே இல்லைனாலும் நம்புறேன்ல. அந்த சூழ்நிலையை ஜெயிச்சு நான் நிக்கிறேன்னா அது ரொம்ப உன்னதம். தாவீது அதை செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் யோசபாத் சொல்றாரு, மற்ற பாட்டெல்லாம் பாடாதீங்கப்பா, இருக்கட்டும், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள்னு வசனம் சொல்லுது. புது பாட்டெல்லாம் பாடலாம். முதல்ல தாவீது ஏன் தெரியுமா, ஆண்டவர் அதை அங்கீகரிச்சிட்டார். நான் ஆண்டவரை எத்தனையோ சூழ்நிலையில தேடலாம், எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது தேடலாம். எதுவுமே இல்லாத சூழ்நிலையில நான் ஆண்டவரை தேடுறேன்னு வைங்களேன், அதுதான் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். இப்ப சொல்லாமா, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி, தஞ்சமே கோட்டையும் என்றும் காப்பி, கன்மலையாம் தேவா நீர் என்னை ஏன் மறந்தீ, கன்மலையாம் தேவா நீர் என்னை ஏன் மறந்தீ, எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ, எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமே நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர், தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றதே, இரவினில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கின்றதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமே நீ. உங்க சத்தம் கேட்கட்டும். என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் போற்றிடுவாய். தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி, தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுவோமா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே.
கொண்டே இருக்கலாமா? என்றும் தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. திரும்ப சொல்லுவோமா? தஞ்சம் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல மான தன்னை போல பாவித்து கொண்டு அது வாஞ்சிக்கிற அந்த நீரோடையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உருவகப்படுத்தி ரொம்ப அழகா தாவீது எழுதியிருப்பார். தாவீது தான் கவிஞனாச்சே. கவிஞனுடைய கலை திறமைக்கு, வார்த்தை வளத்திற்கு நம்ம விளக்கம் சொல்லணுமா என்ன? இவர் என்ன பண்றாரு? காட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ, யோர்தான் எருமோன் நம்ம பாடுறோம்ல, அந்த இடத்துல தண்ணி இருக்க இடத்துல ஃபாரஸ்ட் சர்வைவல்ல சொல்லுவாங்க, தண்ணி இருக்கிற இடத்த பார்த்தே நடந்து போனோம்னா மனுஷால கண்டுபிடிக்கலான்னு. அதனால ஏன்னா மனுஷன் அப்படி தண்ணியை சார்ந்து வாழ்வான். அங்கே அந்த மான்கள் இருக்கும். இந்த உணவு சங்கிலி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தவளை கொசு முட்டையை தின்னும், தவளையை பாம்பு தின்னும், பாம்பை கழுகு தின்னும். அது ஒரு உணவு சங்கிலி இருக்குல்ல. அந்த மாதிரி ஊட்டி போகும்போது சொல்லுவாங்க, மான் கிராஸ் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணும், பின்னால புலி. வினோதமாக பார்க்குறீங்களா? ஏதோ தான் எனக்கு ஊட்டி. மான் கிராஸ் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நிற்கணும், பின்னாடியே புலி துரத்திட்டு வந்தாலும். இது உணவு சங்கிலி ஒன்று சார்ந்து. அப்போது இந்த மான்கள் அந்த தண்ணி தாகத்துக்கு அந்த தண்ணியில் வந்து நிற்கிறது நம்ம சும்மா படிக்கிறோம். மான் வந்து பொதுவாக ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காது. நாய் ஓடிக்கிட்டே இருக்கும். நாய்க்கு நிற்க நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லை சொல்லுவாங்கள்ல. ஓடிட்டே இருக்கும். அது எதுக்கு ஓடுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. வேகமாக நம்ம ஓடுவோம், துரத்திக்கிட்டே வரும். நம்ம நின்னோம்னா நமக்கு முன்னாடி ஓடும். பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் ரொம்ப அதுக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும். அதுக்கு எதுக்கு ஓடுறோன்னே தெரியாது. ஆனால் மான் அப்படி கிடையாது. மான் வந்து ரொம்ப சாதுவான ஒரு மிருகம், அமைதியாக இருக்கும். எதிரி தன்னை தாக்க வருதுன்னு தெரிஞ்சாதான் ஓடும். ஓடும் பொழுது ரொம்ப வேகமாக ஓடும். அது முன்னங்கால் எங்கே பதிக்குதோ அந்த அடிச்சு ஓடல தான் பின்னங்கால். அந்த 4 கால் பாய்ச்சல்ல அது ஓடும் பொழுது அது உடம்பு சூடாயிடும். தாகத்தால நாக்கு வரலும். அந்த காலில் அந்த ஒரு அது என்ன சொல்றது, மாட்டுக்கெல்லாம் ஒன்று இருக்கும்ல, குழம்பு. அந்த மானோட காலில் ஷூ போட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த குழம்பெல்லாம் அப்படி சூடாகி விடிச்சிருமா. அது என்ன செருப்பா போட்டுருக்குது, வெயிலில் தானே ஓடும். வேகமாக ஓடும்பொழுது அதோட கால் மசில்லாம் டைட் ஆகி அது கால் குச்சி குச்சா இருக்கும். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த குழம்புகள் எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு சூடாகி வெடிச்சு செத்துருக்குமா. ரத்த நாளம் வெடிச்சு செத்துருமா சில நேரத்தில். அப்போது அது வேகமாக எதிரிக்கு காப்பாற்றி எங்கே திரும்ப போகுமா? தண்ணியில் தான் போய் நிற்குமா. காணல் நீர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காணல் நீர் நம்ம வண்டியில் போகும்போதெல்லாம் தெரியும். அதை கூட மான் போய் பார்த்து ஏமாந்து போயிடும்ல, அப்படி படிச்சிருக்கோம்ல. அதனால நீர்நிலைகளை சார்ந்து வாழும் பொழுது டபக்குன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி தான் உயிர் காப்பாற்றப்பட்ட பிறகு இறங்கின உடனே அதால் தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா மூச்சு வாங்கும். அது ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள மிருகம். அதனால பயந்து அந்த குழம்புகளை போய் தண்ணிக்குள்ளே வச்சு கூல் பண்ணிக்குமா உடம்ப. கூல் பண்ணும் பொழுது இந்த எதிரிக்கிட்டேருந்து தான் ஜீவன் காப்பாற்றப்பட்டதை நினச்சி ஒரு ஆஸ்வாசமாகி ஒரு சவுண்டு விடுமா. அதுதான் மான் கதறுகிறது. நீரோடைகளை வாஞ்சித்து கதறதுன்றது வந்து அப்படியே ஒரு மாதிரி குடு 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 குடுன்னு ஒரு சவுண்டு தொண்டையிலேருந்து விடுமா. அதுக்கு என்னன்னா, எப்படியோ என் ஜீவனை காப்பாற்றிக்கிட்டேன். அந்த மிருகத்துக்கு தப்பிச்சு, இந்த உஷ்ணத்துக்கு தப்பிச்சு, என் உடல் சூடு வலி வேதனை அந்த சில்லுன்னு போய் அந்த தண்ணியில் நின்று ஆனால் ஆசுவாசப்படுத்தி ஒரு சவுண்டு விட்டுட்டு கொஞ்சம் மனசு படபடப்பெல்லாம் ஓஞ்ச பிறகு அந்த தண்ணியை குடிக்குமாமா. இதை எல்லாம் கண்ணு முன்னாடி அப்படியே விஷுவலாக பார்த்தவர் யாரு? தாவீது. காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு? செல்ஃபோனை பார்த்துருப்பாரு, அங்கே நடக்கிறது தான் பார்த்துருப்பாரு. நம்ம காடு அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். மிருகங்களுக்குள்ள அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்குமாமா. விளையாட்டு இருக்குமா, சண்டை இருக்குமா, மொத்த பார்வையிலையும் பேச்சிலையும் அவ்வளோ கம்யூனிகேஷன் காட்டுக்குள்ளே நடக்குமாமா. நமக்கு தெரியாது. பறவைகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் இருக்குமாமா. அவங்களுக்குள்ள நிறையா சண்டைகள், பிரிவினைகள், எல்லைகளெல்லாம் இருக்குது. நம்ம தெரியாத ரகசியம் நிறைய இருக்குது.
அப்போ இந்த மானெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இந்த மான் எப்படி தண்ணியை வாஞ்சி தண்ணிக்காக எப்படி ஓடி போய் அந்த காணல் நீரை பார்த்து ஏமாந்து போகுது. அது பாவம் அப்படி பார்த்து 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 நினைப்பாராம், நானும் இப்படி தான் எதிரிகளால் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், சூழ்நிலைகளால் நான் உடஞ்சி போயிருக்கிறேன். எனக்கு நான் சொன்னேன், இப்போ லேட்டாக வந்தவங்களுக்கு தெரியாது, தாகம்னு வந்துருச்சுன்னா பிரியாணி கூட நமக்கு ஆகாது. அம்மா கரெக்டாக சொன்னாங்க. பசியாக இருக்கும்போது தண்ணி குடிச்சுக்குவோம், பயங்கர பசி, தண்ணி கிடைக்குதா கடகடன்னு குடிச்சோம்னா கொஞ்சம் பசி அடங்கும், ஆமாவா? ஆனால் தாகத்துக்கு மட்டும் எதை கொடுத்தாலும் அடங்காது தாகம். பிரியாணியோ பப்ஸோ வடையோ எது, முதல்ல தண்ணி கொடு, கொஞ்சம் ஜூஸ் குடி, முதல்ல தண்ணி கொடு, தண்ணி தான். அப்போது நான் ஆண்டவருடைய மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதற மாதிரி ஆண்டவர் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. அந்த பிரசன்னம் மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். அது மட்டும் புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க, மற்றவங்க எனக்கு என்னன்னு சொன்ன பிறகு கை தட்டுறீங்க. என் இருதயம் ஆறுதல் அடைகிற ஸ்தலம். என் இருதயம் நான் ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிறேன்னா அந்த பிரசன்னம் மட்டும்தான் என் தாகத்தை தீர்க்க முடியும். வேற எதுவுமே என் தாகத்தை தீர்க்கவே முடியாது. அப்போதான் அதனால தான் தன்னை அப்படி உருவகப்படுத்தி கொள்ளுகிறார். மானை போல நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அதில் வந்து நின்ன பிறகு அவர் மனசுலேருந்து ஒரு துதி எழும்போம். அந்த ஸ்கேல் கொடுக்கன்னா அதே ஸ்கேலை அங்கே வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்ன பிறகு அப்பாவும் சந்நிதியில் எப்போதா வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். அதுதான் ஏன்னா அவ்வளோ ஆசை. எப்போ 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 நம்மளுக்கு அப்படிலாம் இருக்கா? ஒருவேளை நமக்கு லகுவாக கிடைக்கிறதுனால நம்ம இல்லாமல் போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. இந்த வசனம் ஆண்டவருடைய சன்னிதானம் நமக்கு லகுவாக கிடைக்கிறதுனால, அடிக்கடி கிடைக்கிறதுனால அதோட மரியாதை நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சா? ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேதாகமும் கிடைக்காத ஒரு அண்டர் கிரவுண்டு, அங்கே பார்சல் கொண்டு போகிறாங்க பைபிளை. அந்த ஜனங்க பசிக்கு பஞ்சத்துக்கு போட்ட மாதிரி இந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிக்கிறாங்க அந்த அட்டை பாக்ஸை. எதுக்கு அப்படி பிக்கிறாங்கன்னு பார்த்தா உள்ள நியூ டெஸ்டமெண்ட் அப்படியே அப்படியே வாரி அணைச்சிக்கிறாங்க. வயசானவங்க குழந்தைங்க அப்படியே வாரி வாரி முத்தம் கொடுக்குறாங்க, அப்படியே அழுகுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஏன் தெரியுமா? இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். வெயில்களை போனால் தான் நிழலோட அருமை தெரியும். ஓடி 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 எதிரிகளால் ஒடுக்கப்பட்டு புலி தான் ஜீவனை சூறையாடிருமோன்னு பயந்து ஓடி 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 ஜீவன் அதுக்கு பயந்தா ஓட்டமும் அந்த குழம்புகள் வெடிச்சாலும் உயிர் போயிடும், ரொம்ப மூச்சு விட்டாலும் உயிர் போயிடும், உஷ்ணம் தாக்கினாலும் உயிர் போயிடும். அந்த ஜீவனை பாதுகாக்க அந்த மான் கதறி கதறி ஒரு இடத்துல வந்து நிற்குது. அதுதான் அதுக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலமாய், அந்த தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுகிற இடமாய், தன் ஜீவனை மறுபடியும் மீட்டு தருகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. அதை கண்களில் பார்த்து 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 அதை தான் வாஞ்சிக்கிறாரு. எனக்கு அரண்மனை வேணாம், எனக்கு ஆளுக வேணாம், நான் இங்கே இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம். திருப்பி எப்பொழுது உமது திரு சன்னிதான தண்டையில் நான் வந்து நிற்பேன். என் ஆத்மா தூய்ந்து போகிறது, அதுக்கு இளைப்பாறுதல் அங்கதானே. எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? அந்த மாதிரி எனக்கு இன்னும் வாஞ்ச பெருகணும். நமக்கு இருக்கு வாஞ்ச, ஆனா மான் கதறுகிற அளவுக்கு இருக்குதா? நீரோடைகளை வாஞ்சித்து அது கதற மாதிரி நான் ஆண்டவரை பார்த்து கதறேனா? அந்த மான் அந்த கதற சத்தம் இருக்குதே, இதயமெல்லாம் உருகி போயிருமாமா, அப்படி கத்துமாமா, ஒரு மாதிரி சவுண்டு விடுமாமா அந்த தண்ணியில. நம்மளுக்கு வாயை திறந்து பாடுறதுக்கே சில நேரம் யாருன்னா உற்சாகப்படுத்துகிற மாதிரி, நம்ம அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம இருக்கிறோன்னா நம்ம கொள்ளையாடின பொருளாக என்றோன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சன்னிதானத்தை ரொம்ப லகுவாக கிடைக்கிறதுனால நான் ஊசாவை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் ஊசாவை அடித்தார்? உடன்படிக்கை பெட்டி வருது, ஜனங்கள்லாம் ஆரவாரப்பட்டவுடனே அந்த மாடு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது, அது கொஞ்சம் பயப்படுது. அப்போ பெட்டி அப்படியே சரியுது, கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடக்கூடாது, இப்படி தான் இருக்கும் சதுரமாக. இதில் வளையம் இருக்கும், 4 பக்கம் வளையம். அந்த வளையத்துக்குள்ளே ஒரு கோலை பாய்ச்சி அந்த கோலை பிடிச்சி தான் தூக்கணும். இதை உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாதுன்றது சட்டம், நியாயப்பிரமாணம். அது சரியும் போது
ஐயோ சரிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தொடர்றதுக்காக அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு கையை நீட்டினாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அடித்தார், ஊசா செத்து போயிட்டார். இதை படிக்கும்போது ஆண்டவர் மேலே கொஞ்சம் கோபம் வரும். ஆண்டவரே கீழே விழுதுன்னு தானே தொட்டார், அதுக்கு எதுக்கு போய் நீங்கள் அடிக்கணும்? இவ்வளோ கடினமானவரா நீங்கள்? கடினத்துக்காக ஆண்டவர் அங்கே அடிக்கலை, ஊசாவுடைய இருதய தைரியம். ஏன்னா ஊசா வீட்டில் தான் அது இருந்துச்சு. இது தானே எங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் கடந்துச்சு, அதுதானே அப்படின்னு ஒரு அஜாக்கிரதை. அந்த அஜாக்கிரதை தான், இந்த அஜாக்கிரதை உனக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் அடித்தார். ஒருவேளை ஆண்டவருடைய சன்னிதானத்தை பலிபீடத்தை ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறத நான் அசட்டையாக நினச்சேன்னா ஆண்டவருடைய கோபம் என் மேலே வரும். லகுவாக கிடைக்கிறதுனால அது மலிவல்ல, லகுவாய் கிடைக்கிறதுனால ஆண்டவருடைய பிரசனை எனக்கு மலிவு விலைன்னு நினச்சிடக்கூடாது. அது காஸ்ட்லி, அது என்னைக்கு எனக்கு கிடைச்சாலும் காஸ்ட்லி, ஒரு நாளைக்கு 10 தடவை கிடைச்சாலும் காஸ்ட்லி. அது விலையேற பெற்றது, அதற்கான கனத்தை நான் என்னைக்கும் செலுத்துவேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். கன்மலையாம் தேவா நீர் என்னை ஏன் மறந்தீ? கன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆண்டவரை நோக்கி நம்ம பேச போகிறோம். ஆண்டவரே எங்கேயுமே உங்க திரு சன்னிதானத்தை நான் அசட்டையா நினைச்சிடவே கூடாதுப்பா. எனக்கு கிடைக்கிறது லகுவாய் கிடைக்கிறதுனால அதை கொள்ளையாடின பொருளாய் நான் எண்ணாதபடிக்கு என்றேக்கும் அது எனக்கு உன்னதமாய் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாய் நான் நம்புகிறது கண்மலையாய் என் ஜீவனை பாதுகாக்கிற அடைக்கல பட்டணமாய் நான் என்றேக்கும் வந்தடையத்தக்க பாதுகாவலின் ஸ்தலமா உங்க பிரசனத்தை நான் நினைப்பேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஊசாவை போல என் இருதயம் தைரியம் கொள்ளாத ஆண்டவரே. தைரியமா உங்க கிருபாசனத்தை கிட்டி சேரணும்னா முதல்ல நான் பிடிக்க வேண்டியது பலிபீடத்தின் கொம்புகள். என்னுடைய சுயத்தை அல்ல, என்னுடைய சுயநீதியை அல்ல, என்னுடைய மேன்மை பாராட்டுதலை அல்ல, என்னுடைய பின்னணியத்தை அல்ல. அப்பா உங்க பலிபீடத்தின் கொம்புகளை தான் நான் பிடிக்கணும் ஆண்டவரே. திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பே. திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. அப்பாட்ட சொல்லுங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் இருதயம் வாஞ்சிக்கிறதப்பா. எனக்கு பாதுகாப்பு தருகிறது உமது பிரசன்ன ஆண்டவரே. என்ன இருதயத்தை ஆசுவாசப்படுத்துகிறது உமது பிரசன்ன ஆண்டவரே. சோர்ந்து போகும்பொழுது என்னை திடப்படுத்துகிறது உமது பிரசன்ன ஆண்டவரே. அப்பா இருதயமெல்லாம் பலட்சயப்படும் பொழுது என்னை திடப்படுத்துகிறது உமது பிரசன்ன ஆண்டவரே. அந்த பிரசன்னத்துல எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. அப்பாட்ட சொல்லலாமா? உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நேசர் நீர்தான் ஐயா.
நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இந்த ஆராதனை இடையில நான் சொன்னேன், ஆராதிக்கவே முடியாத சூழ்நிலையில ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவருக்கு உன்னதமானதுன்னு. இந்த கூட்டத்தில் யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஆன்லைன்ல பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர், ஆமா சிஸ்டர், வாயை திறந்து பாட முடியாது, என் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை, பாடுறதுக்கு எனக்கு ஆசை, ஆனால் எனக்கு தொண்டையில் பலன் இல்லை, நான் பலவீன படுக்கையில் இருக்கிறேன், இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கணுமா நான் இனியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஆராதனை. இந்த ஆராதனை பிரத்யேகமாய் உங்களுக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு மனம் திறந்து நான் ஆராதிக்கிற இந்த ஆராதனை என் வரலாற்றில், என் சரித்திரத்தில் உன்னதமான ஒரு ஆராதனையா ஆண்டவர் தமது ஞாபக புஸ்தகத்தில் எழுத போகிறார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் மறந்துட்டு ஆண்டவரை பார்த்து உங்களை ஆராதிக்கிறது எனக்கு மேன்மை ஆண்டவரே, அதுதான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, அதுதான் எனக்கு ஆறுதல் ஆண்டவரே, அதுதான் என் பசி தீர்க்கும் மன்னா ஆண்டவரே, அதுதான் என் பசியாற்றுகிற போஜனம் ஆண்டவரே, அதுதான் எனக்கு இளைப்பாறுதல் ஆண்டவரே, அதுதான் நான் சாயத்தக்க கண்மலை ஆண்டவரே, நான் தலை சாய்க்கிற மூளைகள் உங்க சமூகம் மட்டும்தான்ப்பா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தாரையா. நேசர் நீர்தானையா. இயேசுயா நேசிக்கின்றேன் உம்மை தாரையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி இயேசுயா. சொல்லலாமா? உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீரி, நான் அல்ல எல்லாம் நீரே. உம் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீரி, நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீரானையா. நேசிக்கிறேன் உம்மை தானையா. நேசர் நீர்தான். அப்பாட்ட சொல்லலாமா? ஆசையோட அப்பா கிட்ட சொல்லலாமா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன்.
படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன்.
இப்போ 2 கரங்களை ஏசப்பா கிட்ட விரிச்சு நிறைய பெற்றுக்கொள்ற மாதிரி கரங்களை பெருசா அப்பாவை பார்த்து விரிச்சு, ஆண்டவரே உங்களை தேடுற தேடல் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. உங்க பிரசன்னம் உன்னதமானதுன்றத நான் கொஞ்சம் அப்படி பேக் அடிச்சிட்டோன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இல்ல ஆண்டவரே, அதை விட மேலானது இந்த உலகத்துல எதுவும் இல்லை ஆண்டவரே. அதை விட எனக்கு சந்தோஷம் தர்றது இந்த உலகத்துல எதுவும் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை திறந்து எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் ஒண்ணுதான் போட முடியும். எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் தான் போட முடியும். 100 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். எவ்வளவு பசி இருந்தாலும் அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல சாப்பிட ஒரு காலகட்டம் வந்தா எதுவுமே நம்மளை சந்தோஷப்படுத்தாது. எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ அவங்களுக்கு என்ன இல்லை, எதை கொடுத்தாலும் அந்த நிமிஷம் அப்புறம் அவ்வளவுதான். என்ன நிரந்தரமா திரும்ப திரும்ப பசி உண்டாக்கி சந்தோஷப்படுத்துகிற ஒண்ணுன்னா ஆண்டவர் சமூகம் மட்டும்தான். பெரிய ஐபோன் வாங்கினா சந்தோஷமா இல்ல, கொஞ்ச நாள் அப்புறம் அது சலிச்சு போயிடும். எதெல்லாம் பெரிய பெரிய கனவுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அது தெரியும். கிடைக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். கிடைச்ச பிறகு அவ்வளவுதானா. உண்மையா சொல்றேன், ஃப்ளைட்ல போனோம்னு நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி ஆசைப்படுவேன். மாடியில் அந்த சத்தம் வந்துச்சுனாலே போய் அப்படி பார்ப்பேன். முதல் முறை ஃப்ளைட்டு பயங்கர எக்ஸைட்டடா ஏறினேன். 10 நிமிஷத்துல போர் அடிச்சு போச்சு, காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. இதுதான் உலக சந்தோஷம். இட் இஸ் ஆல் அபவுட். சின்ன பிள்ளைகள் நமக்கு அதெல்லாம் பெருசு அதனால தான் சில நேரத்தில் ஜூடா ஜோச்சு ஏதாவது கேட்டால் நான் 10 ரூபா கூட போனால் பரவாயில்ல வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளை சந்தோஷப்படுத்தாது. அது கிடைக்காத வரைக்கும் தான் நமக்கு அது ஆப்படைஸ் இருக்கும். கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதானா, இதுக்கா இவ்வளோ ஆசைப்பட்டோம். இதுதான் மனுஷ வாழ்க்கை. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படி இல்லவே இல்லை. இதை தாண்டி அடுத்தபடி அது என் இருதயத்தை காயம் கட்டிக்கிட்டே இருக்கும், ஆற்றிக்கிட்டே இருக்கும், தேற்றிக்கிட்டே இருக்கும். இன்னும் மறுபடியும் எப்போ வருவேன், திருப்பி எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆழத்துக்குள்ள என்னை அழுத்து இதை விட ஒரு மேன்மை இருக்குமா. ஆண்டவர் தான். அந்த பிரசன்னம் மட்டும்தான் எப்பவுமே என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும், எப்பவுமே என் இருதயத்தை ஆற்றும். அநேக தாய்மார்களை பார்த்துருக்கேன், பிள்ளைய பறி கொடுத்த தாய்மார்களை, வாழ வேண்டிய வயசுல கணவனை மனைவியை இழந்த தாய் தகப்பனை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம எவ்வளோ கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்னாலும் அந்த இருதயம் ஆறுதல் அடையாது. 1000 பேர் சொன்னாலும் அடையாது. ஒரு வசனம் படிப்பாங்க பாருங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னா அழுகணும்னு நினைச்சா கூட கண்ணில் தண்ணி வராது. சொல்லுவாங்க, எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க? ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் கை என் கண்ணீரை தொடச்சிருச்சுன்னா அதுக்கு மேல ஆறுதல் இல்லை. ஆண்டவர் வார்த்தை என் கூட பேசிருச்சுன்னா அதுதான் என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். அதனால எப்பவும் நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி அவர் சன்னிதான தண்டையில வந்து அடைவது. அந்த மேன்மை தெரிஞ்சவங்க சொல்லாம இருக்கவே மாட்டோம். ரொம்ப நேரம் குறைஞ்சிருச்சு, சீக்கிரமா எனக்கு அது மேல இருக்கிற பசி மட்டும் அடங்கிடவே வேண்டாம் ஆண்டவரே, அது எனக்குள்ள இன்னும் வந்துகிட்டே இருக்கட்டும், போதும்னு என் மனசு சொல்லவே கூடாது ஆண்டவரே. இன்னும் அப்பா உங்க தேடுகிற தேடலும் உங்க மேல உள்ள ஆசையும் எனக்கு முற்றுப்புள்ளியே இருக்கக்கூடாது. எனக்கு நேரம் நான் பார்க்கவே கூடாது. அது எனக்கு பெருகிக்கிட்டே ஊற்றா அப்படியே பொங்கி 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 பிரவாகிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கரங்களை நீட்டி அப்பாட்ட, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே, கேட்கலாமா, தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா
தேவன் மேல் ஆத்துமா, தேவன் மேல் ஆத்துமாவே இன்னும் தாகமாய் இருக்கின்றதே. இன்னொரு தாகம் எனக்கு வேணும்பா, இன்னும் ஒரு பசி எனக்கு வேணும்பா. எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு அது நிரப்பிக் கொண்டே இருக்கணுமே. சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலமே சொல்லிக்கொண்டே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. தஞ்சமே நீ, அடைக்கலம் கோட்டையும் நீ, என்றும் தஞ்சமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, காப்பி. இப்ப மறுபடியும் கரங்களை விரிச்சு, அப்பா அந்த பிரசனை என்றேக்கும் என்ன மூடட்டும் ஐயா. போதும்னு என் மனசு சொல்லவே கூடாதுப்பா. என்றைக்கும் அது எனக்கு லகுவா கிடைக்குதுன்னு நான் அதை ரொம்ப மலிவா நினைச்சிடவே கூடாதுப்பா. என்றேக்கும் என் பசி தீர்க்கிற ஆகாரமாய், என் ஆத்தும தாகம் தீர்க்கிற தண்ணீரா, என் இருதய இளைப்பாறுகிற ஸ்தலமா, வேற இடத்துல 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உங்க சன்னிதான தண்டையில வந்து அமர்வது, உன் பீடங்கள் அண்டையில வந்து அமர்வது, உங்க ஆலயத்துல வந்து அமர்வது, ஆலயத்தை விட்டு நீங்காதிருந்த வாலிபரை போல, இரவும் பகலும் உபவாசமாயிருந்த வயது முதிர்ந்த தாய போல, அப்பா என்றேக்கும் உமது திரு சன்னிதான தண்டையில வருவது என் இருதயம் வாஞ்சிக்கட்டும் ஐயா. என் இருதயம் கதறட்டும் ஐயா. மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல் எங்க இருதயம் என்றைக்கும் வாஞ்சிக்கட்டும் ஐயா, வாஞ்சிக்கட்டும் ஐயா. தேவனின் சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. ஆமாண்டவரே, என்றைக்கும் எங்க சிந்தையில அவர் கோபுரத்துக்கு மேல உங்களை வச்சிருக்க ஆண்டவரே. உங்களை விட மேன்மை, உங்களை விட வேணும்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே இல்லப்பா. எதுவும் எங்க இருதயத்தை ஆற்றாது, எதுவும் எங்க இருதயத்தை தேற்றாது, எதுவும் எங்களை காயம் கட்டாது, எதுவும் எங்களை திருப்திப்படுத்தாது. உங்க சன்னிதான தண்டையில வந்து நிற்பதை தவிர வேற ஒரு மேன்மை இந்த உலகத்துல வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இல்லை 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 என்று மனப்பூர்வமா நாங்க விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவனின் சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நீரிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. சிந்தையெல்லாம் நீங்க நிரம்பிடுங்க ஆண்டவரே, கண்களெல்லாம் நீங்க நிரம்பிடுங்க ஆண்டவரே, இருதயமெல்லாம் நீங்க நிரம்பிடுங்க ஆண்டவரே, வாயெல்லாம் வார்த்தையெல்லாம் நீங்க நிரம்பிடுங்க ஆண்டவரே. உங்களை தவிர வேற எதையும் நினைக்க கூட எங்களுக்கு நேரம் இருக்க கூடாதுப்பா. உங்க வார்த்தை எங்க காதுகளை ரொப்பிடட்டும், வேற எந்த வார்த்தையும் எங்க காதுகளை கேட்கவே வேண்டாம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டகமாய், உம்மை ஆராதிக்கிற ஆராதனையின் பெட்டகமாய் நாங்க எல்லாரும் வாழணும் ஆண்டவரே.
நாவுல வார்த்தை இருக்கிற வரைக்கும், நினைவு தப்புற வரைக்கும், எங்க நான் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதித்து 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 கொண்டே இருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு இன்னைக்கு எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் தெய்வத்தோடு கூட நாங்க உடன்படிக்க பண்ணுகிறோம். வலிய தண்ணீர்களால பிடிக்க முடியாத நேசம், வான தூதர்களால பிரிக்க முடியாத நேசம் அப்பா, எங்க எந்த ஒரு சிருஷ்டிகளாலும் அப்பா வந்து எங்களை உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒரு பந்தம், ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு எங்களுக்கும் இன்றைய நாளில் உண்டாகட்டும் ஐயா. மரண பரியந்தம் உம்மை துதிக்கிற துதி எங்க நாவிலேயே இருப்பதாக ராஜா. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் உங்களை நேசிக்கிற நேசம் என் இருதயத்துக்கு இன்பமா இருக்குதுப்பா. உம்மை புகழுவது என் சிந்தைக்கு மகிமையா இருக்கிறதுப்பா. உங்களை சுமக்கிறது எனக்கு பெருமையா இருக்கிறதுப்பா. அதை விட இந்த உலகத்துல மேன்மை எதுவுமே இல்லைன்னு நான் மனப்பூர்வமா நம்புறப்பா. நீங்க தருகிற இளைப்பாறுதல் போதும் ஆண்டவர், நீங்க தருகிற ஆறுதல் போதும் ஆண்டவர். உமது பிரசன்னம் தருகிற அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமை இந்த உலகத்துல எதுவும் இல்லை 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 ராஜா. இது எங்க சிந்தைகளுக்கு புலப்படணும்ப்பா. ஒரு நாள் சத்ரு இந்த சத்தியத்தை எங்க கண்களுக்கு மறைக்காதபடி இதுல நாங்க நிலைத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஆராதிக்கவே முடியாத சூழ்நிலையில தொழுது கொண்ட ஆராதனை உங்க ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டபடினால நன்றி. சூழ்நிலைகள் விரோதமாய் இருக்கும் பொழுது கூட உமக்கு நேராய் ஒரு ஜனம், உம்மை சேவிக்கிற ஒரு ஆசாரிய கூட்டம், நீர் தேடி விசாரிக்கிற ஒரு யாக்கோபின் சந்ததியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் உமக்கு நன்றி ராஜா. தமது மகிமையை மறைக்காம எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறீர். எங்க தகுதியை பார்க்காம உமது பிரசன்னத்தை அனுப்பி தருகிறீர். கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்க பட்சத்துல இறங்கி வருகிறீர். இதைவிட பெரிதான மேன்மை இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவும் இல்லை என்று மனப்பூர்வமாய் நம்புகிறோம். வந்த யாவரோடு உமது கிருபை இருக்கட்டும்பா. எப்போ முழங்கால் படிட்டாலும் வானம் திறக்கப்படட்டும் ஐயா. எப்போ எங்க நாவுகளை திறந்தாலும் நீர் 10,000 தூதர்களோடு பிரசன்னமாக வேண்டாம் ஆண்டவர். 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நடுவில் இருக்கிற ராஜாதி ராஜா இன்றைக்கு எங்க மத்தியில் எழுந்தருளினபடினால நன்றி. நீட்டப்பட்ட உமது செட்டைகளை எங்களை ஆதரித்தபடினால நன்றி. மோவாஸ் உமது போர்வையால் நீர் எங்களை மூடினபடினால நன்றி. உமது கண்கள் எங்கள் மேல நோக்கமானபடினால நன்றி. சுகந்த வாசனையாய் நீர் முகர்ந்தபடினால் நன்றி 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 நன்றி. கோடி நன்றிகளை உமக்கு உரித்தாக்குகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அதே பிரசனத்தை சுமந்து கொண்டு போக, ஒவ்வொரு நாளும் அந்த பிரசனத்தை அதிகமாய் அனுபவிக்க உமது அன்பின் ஆழங்களுக்குள்ள எங்களை நீர் அழைத்து செல்ல வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆராதனைக்கு வந்த தேவ ஜனங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் நம்ம இருதயம் என்றேக்கும் ஆண்டவருடைய சன்னிதான தண்டையில வந்து நிற்கிறதற்கு கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.